இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சௌத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்குள்ளே பெரிய காரியங்களை செய்ய என்னை அனுமதியுங்கள் என்று ஆண்டவர் சொல்கின்றார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். ஆண்டவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய போகின்றார் என்பதால் நீங்கள் பயப்படாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். இன்றைய நாள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீ எதுக்கும் பயப்படாத, மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இரு. உன்னை எப்படி பார்த்துக்கிறியோ உன் கூட இருக்கவங்க எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்களாம். முதலாவது தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியும் பிள்ளைகளாக இருக்கணும், அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைக்கி எத்தனையோ பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் ஒர்க் பண்ணலாம், இல்லை அவங்க தள்ளி எங்கேயாச்சும் ரொம்ப தூரத்தில் இருக்கலாம். ஆனால் நேரில் வர முடியலான்னு ஃபோன் பண்ணி அம்மா எப்படி இருக்கீங்க, அப்பா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி பேசுறதுக்கு கூட நேரம் இல்லைல்ல. நம்ம பாட்டுன்னு வாழ்ந்துட்டு போகலான்டா, பார்த்துக்கலாம்டா, அவங்க பாட்டுன்னு அவங்க இருந்துட்டுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க. இன்றைக்கி எத்தனையோ பிள்ளைகள். ரீசெண்டாக ஒரு விஷயம் படித்தேங்க. பையன் வெளிநாட்டில் இருக்கான். வெளிநாட்டுக்கு போய் நல்லா சம்பாரிச்சு ஓஹோன்னு அங்கே வாழ்ந்துட்டுருக்கான். அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுகிறதில்ல. அம்மா பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்காங்க. அவங்க வெளிநாட்டில் ஜாலியாக சந்தோஷமாக சம்பாதிச்சுட்டு ஊன்னு இருக்கான். அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறதும் கிடையாது. அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க. வெளி உலக வாழ்க்கைனா என்னன்னே தெரியாமல் பையன் கால் பண்ணுவானா பண்ண மாட்டானான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. இப்படி நாட்கள் கடந்து போய்கிட்டே இருக்குது. திடீர்னு அவன் என்ன பண்ணுறான், அம்மாவை பார்க்கணுன்னு சொல்லி ஃப்ளைட் பிடிச்சிட்டு வராங்க. வீட்டுள்ள பார்க்குறான், கதவு திறக்க முடியல. தட்டி பார்க்குறான், முடியல. உடனே என்ன பண்ணுறாங்க, காவல்துறைக்கு தகவல் கொடுத்து தீயணைப்பு வீரர்கள் வராங்க. கதவு உடச்சிட்டு உள்ள போய் பார்த்தா வெறும் எலும்பு கூண்டாக தான் இருக்குது. எப்போ இறந்தாங்க, என்ன ஆச்சுன்னு கூட தெரியல. ஸோ அக்கம் பக்கத்தில் கூட பார்க்கக்கூட இல்லை. எனக்கு என்னடா வந்துச்சு அப்படின்ற மாதிரி விட்டாங்கல்ல. ஒரு தகவல் கூட இல்லை. ஏன் இந்த விஷயம் கிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, இன்றைக்கி சம்பாதிக்கணும், காசு வேணும்னு சொல்லி முக்கியத்துவம் கொடுத்து என்ன பண்ணுறோம், காசு பின்னாடி ஓடிட்டுருக்கோம்ல. அன்பான உறவுகளை தொலைச்சிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இதுதான், அப்பா அம்மா கூட இருந்து பார்த்துக்காம விட்டுட்டு அவங்க போயிட்டாங்கப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். போனதுக்கப்புறம் கண்ணீர் விட்டு அழுது எங்கள் அப்பாவை பிடிக்கும், எங்கள் அம்மாவை பிடிக்கும், அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறதுல எந்த ஒரு பயனும் இல்லைல்ல. இருக்கும்போது சந்தோஷமாக பார்த்துக்கணுங்க. அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணியாச்சு பேசணுமா, எப்படி இருக்கீங்க, அப்பா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கணும்ல. கேட்குறதும் கிடையாது. அங்கே போய் அவள் தான் அப்படியே நம்ம அங்கேயே இருந்துட்டோம். காசு காசு காசு, 4 வீடு, சொத்து சுகம் எல்லாம் சேர்த்து வச்சிடணும்ப்பா. ஏன்னா போகும்போது அதுதான் உங்கள் கூட பக்கத்துலேயே என்ன பண்ணுவாங்க, நம்ம இப்போ எப்படி சொல்கிறதுனா, புதைக்கும் போது பக்கத்துலேயே வீடு, நிலம், நகை, காசு, பணம் எல்லாம் கொட்டிடுவாங்க. இவங்க கூடயே வந்துருப்பான்னு சொல்லுவாங்களாம். அதெல்லாம் வாழ்க்கைலாம். அன்பான உறவுகள், தாய் தகப்பனை கனம் பண்ணுறதை விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னங்க வாழ்க்கை இது? நம்ம ஆண்டவராகிய இயேசு இதுதான் சொல்கிறார்ல, நேசிங்க. அவங்க குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு உறவுகளும் நேசிங்க. வெளியில் நீங்கள் 4 பேர் ஹெல்ப் பண்ணி அங்கே போகிறேன், இது பண்ணுறேன், இந்த உதவியெல்லாம் செய்கிறேன், அதை பண்ணுறலாம் சொல்கிறது பெருமை இல்லை. வீட்டில் இருக்க அம்மா அப்பா பார்த்துக்காம வெளி உலக வாழ்க்கை வாழ்ந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தால் எந்த ஒரு பயனும் இல்லையே. இது ஒரு எப்படி சொல்லுவாங்க, ட்ராமா அப்படின்வாங்கல்ல. ஸோ உண்மையாக சொல்கிறேன், வீட்டில் இருக்க அம்மா அப்பாவை கனம் பண்ணுங்கள், பார்த்துக்கோங்க. என்ன தான் நீங்கள் வெளிநாட்டுக்கு போனாலும் சரி, வெளியூருக்கு போனாலும் சரி, ஃபோன் பண்ணியாச்சும் பேசுங்க. அம்மா என்ன பண்ணுறீங்க, அவன் ஆறுதலாக வார்த்தை கேட்குறாங்க. நீ சம்பாரிச்சதுன்னு காசு தான் கேட்கலாம் அவங்ககிட்ட. என் பையன் சம்பாதிக்க போய் நம்ம கட்டு எடுத்துகிட்டு வருவான், நகை நட்டுலாம் வாங்கிட்டு வருவான்னு சொல்லி அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. என் பையன் சாப்பிட்டானா, என் பொண்ணு சாப்பிட்டுச்சா, ஐயோ என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே, என் கூட ஏதாச்சும் நான் ஏதாச்சும் கேட்பேன் பேசுவேன், ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டுருக்கான்னு சொல்லி உங்களை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்களே. நம்ம என்ன பண்ணிட்டுருப்போம், ஜாலியாக அங்கே சுற்றிட்டு சம்பாதிச்சுட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருப்போம்ல. ஸோ இது மாதிரிலாம் இல்லாமல் தாய் தகப்பனை கனம் பண்ணுங்கள். இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிழ்ந்து களி கூறுங்க. நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்காதீங்க, சுற்றி உள்ள உறவுகளை சந்தோஷப்படுத்துங்க. முதலாவது நான் சொல்லக்கூடிய விஷயம் தான், என்னோடய நண்பர்கள், என்னோடய உறவினர்கள், என்னோடய சொந்த பந்தங்கள், நீங்கள் தான். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், நான் நிறைய வாழ்க்கையில் ஜெயிக்கணும், எனக்கு எல்லாமே வேணும்னு கேட்குறீங்களா? முதலாவது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, தாய் தகப்பனை கனம் பண்ணுங்க. அடுத்தது, உங்களை நீங்கள் எப்படி நேசிக்கிறீங்களோ பிறரை நேசிக்க பழகுங்க. இதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட். இது நம்ம கடவுளை தேடுறோம், வெளியில் போய் எங்கள் ஆலயத்துக்கு போய் தேடுறோம், அங்கே போய் ஜெபிக்கிறோம், அங்கே போய் வேண்டுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் வீட்டில் இருக்க தெய்வத்தை மறந்துடுறோமே, தாய் தகப்பனை மதிக்கிறது இல்லையே அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைய நாள் என்னோட அன்பான உறவுகள், என்றைக்குமே விட்டுறாதீங்க அம்மா அப்பாவை. அவங்க இல்லை அப்படின்னா நம்ம இல்லை. ஏன் இதை சொல்கிறேன்னா, அப்பா எனக்கு இல்லை,
ஸோ அப்பாவோட பாசம்னா என்னென்னு தெரியாமல் வளர்ந்த பையன். அம்மா சிங்கிள் பேரண்ட்டில் வளர்ந்தேன். எனக்கு தான் தெரியும். எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், எத்தனையோ பேர் பார்த்துருப்பேன். பைக்கில் போகும்போது அப்பா அம்மா கூட சண்டை போட்டு ஜாலியாக அப்பா பையன் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் போகும்போதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எனக்கு அப்பா இல்லையே, இது மாதிரி விளையாட்டு போகிறதுக்கு, இது மாதிரி பைக்கில் போகிறதுக்கு, இது மாதிரி காரில் போகிறதுக்கு, இது மாதிரி சந்தோஷமாக கை கோர்த்து போகிறதுக்கு இல்லையேன்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கேங்க. ஸோ உங்ககிட்ட இருந்தும் நீங்கள் பயன்படுத்தாமல் விட்டுறாதீங்க. சந்தோஷமாக இருங்க, அப்பா அம்மா கூட ஒற்றுமையாக இருங்க, சமாதானமாக இருங்க. இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. உமது ஆசீர்வாதத்தின் கரம் எங்கள் மேல் வந்து எங்களுக்காக மகத்தான அற்புதங்களை செய்யட்டும் ராஜா. மேற்கண்ட உம்முடைய ஆசீர்வாதங்கள் பாதுகாப்பதைப் போல எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வீராக. எங்கள் வாழ்க்கையில் இருந்து பயத்தை அகற்றுங்கப்பா. எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வீர் நம்புகிற ஆண்டவரே. எந்த பிரச்சனையிலும் எங்களை பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. நீர் எப்போதும் எங்கள் பக்கத்தில் இருக்கும்படி ஜெபிக்கின்றேன் ஆண்டவரே. என்னை காண்பது என்னை போல பிறரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. எப்படி நான் மற்றவங்க நேசிக்க வேண்டும், எப்படி நான் கீழ்ப்படியும் பிள்ளைகளாக இருக்கணும்னு சொல்லி உண்மையை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வீராக. இயேசுவே, எங்கள் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்கின்றனப்பா. தகப்பனே, எனது பாவ வழிகளை விட்டுவிட்டு புதிய சிருஷ்டியாக மாற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பிதாவே, உமது பரிசுத்த ஆவியானவரால் எங்களை நிரப்பி சரியான திசையில் வழிநடத்தும்படி வேண்டுகின்றனப்பா. இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை கரங்களால் தொட்டு அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவர். எல்லோரையும் பத்திரமாய் பார்த்துக்கோப்பா. ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கு உடல் தெம்பையும் வலிமையை கொடுங்கப்பா, தைரியத்தை கொடுங்கப்பா. பெற்றோருக்கு கீழ்ப்படும் பிள்ளைகளாக மாற்றுங்க ராஜா. கண்ணீரும் கவலைமா ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளோட கண்ணீரை தொடங்க ராஜா. கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமையாக இருக்க வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. எல்லோரும் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.